செக் பண்ணி போறான். நான் தானே இந்த பொண்ணை காப்பாத்தணும். அதான சீன் சீக்வன்ஸ். வணக்கம் மக்களே, இப்ப நம்ம எங்க வந்திருக்கோம்னா என் ஊரு வெண்டாக்கோட்டைக்கு தான் வந்திருக்கோம். இதுதான் எங்க ஊரோட ஏரிக்கரை. இது எங்க ஊரோட பஸ் ஸ்டாப்பு. ஸோ பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊரோட ஐயனார் கோவில் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இப்ப நம்ம எங்க போக போறோம்னா எங்க ஊரோட ஸ்ரீ சுப்பிரமணிய கோவிலை பத்தி தெரிஞ்சுக்க தான் போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுதான் எங்க ஊரோட இன்னொரு பிள்ளையார் கோயில். சூப்பரா இருக்கு. இந்த கோவில்ல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வைப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ ஆன் தி வே டு சுப்பிரமணிய கோவில். நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு. இப்ப இந்த கோவிலை பத்தின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஊரோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இந்த மரம் தான். இந்த குதிரைவேங்க மரம் வந்து பல நூறு வருஷத்துல இருந்து இங்க இருக்குது. இன்னொன்னு வந்து என்னன்னா, இந்த மரத்தை வந்து வெட்டக்கூடாதுன்னு இந்த மரம் புதுசா கட்டும் போது இந்த இது வந்து கல்லுலே பண்ணிருக்காங்க. இது வந்து பாக்குறதுக்கு மரம் மாதிரிதான் இருக்கும், ஆனா இது மரம் கிடையாது. சிமெண்ட் கல்லை வச்சுதான் பண்ணது. ஏன்னா இந்த மரத்தை வந்து நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுனால எங்க ஊர் மக்கள் வந்து இந்த கிளைக்கு ஏத்த மாதிரி தான் இங்க கோவிலே வடிவமைச்சிருக்காங்க. இன்னொன்று வந்து என்னன்னா, அங்க வந்து ஒரு வேல் இருக்கு. அந்த வேலும் வந்து பல நூறு வருஷத்துக்கு முன்னாடியே இருந்ததுதான். யாருமே வந்து கொண்டாந்துலாம் வைக்கல. ஸோ இப்ப நான் உங்ககிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து கதைகளா கூறப்படுறதா. இதுக்கு எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடையாது. இந்த கோவிலை பத்தின ஃபுல் விஷயமும் தெரிஞ்ச இங்க ஊர் மக்கள் இருக்காங்க. அவங்கள போய் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. வாங்க இந்த கோவிலை பத்தி தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மக்களே, நம்ம இப்ப வந்து வெண்டாக்கோட்டையில உள்ள ஸ்ரீ சுப்பிரமணிய கோவிலை பத்தி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட வந்து கேட்க வந்திருக்கோம். உங்க பேர் என்ன சார்? புருஷோத்தமன். ஓகே, உங்களுக்கு எவ்வளவு வயசு ஆகுது? எனக்கு வயசு 61. ஓகே சார், இப்போ வந்து நாங்க வந்து நம்மளோட சுப்பிரமணிய கோவிலை பத்தி தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். உங்களுக்கு அந்த கோவிலை பத்தி என்ன விஷயம் தெரியுமோ மக்களுக்கு நீங்க சொல்லுங்க. சரி, இந்த நம்ம சுப்பிரமணிய சாமி திருக்கோவிலை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அது 300 ஆண்டு கால பழமை வாய்ந்த கோயில். அதோட தலைவிருட்சம் வந்து முதிரவேங்கை மரம். இந்த சுப்பிரமணிய சாமி திருக்கோவில் வந்து பழங்காலத்தில் வந்து கட்டப்பட்டது வந்து சில பேர் செவி வழி செய்தியாக சொல்லுவாங்க. இந்த மாதிரி வீரபெருமாள் வளாளருங்கிற ஒருத்தர் வந்து காவடி எடுத்துகிட்டு போனார், பழனிக்கு போய்கிட்டு இருப்பார். முடியாத காலத்தில் முருகன் வந்து கனவுல சொன்னார், இங்கே வந்தால் இவரும் அங்கே கண்ணும் ஒரு வேலு இருந்துச்சுன்னு சொல்லி இதை வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய அதுக்கான ஒரு முழுமையான ஆதாரம் இது வரைக்கும் கிடைக்கல. அதை பொறுத்த வரைக்கும் அந்த செய்தியை பொறுத்த வரைக்கும். அதன் பிறகு இந்த கோயிலை வந்து வெண்டாக்கோட்டையோட அமைப்பு வந்து 4 கரைகளை கொண்டது. இந்த 4 கரைக்காரர்களும் தான் அந்த கோயிலுக்கு வந்து திருவிழா செய்கிறது, மண்டபப்படி செய்கிறது.